மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலி வாசகங்கள் பற்றிய கலந்துரையாடலுக்கு அன்பு தந்தையர்களையும் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக நெருங்கி வந்துவிட்டது. அதற்கு முன்னதாகவே இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்கிற பொருளிலே கொண்டாடப்படுகிறது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை மையப்படுத்தி நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஆம், மனித வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது. கவலை, துன்பம், நோய், துயரம் இவை போன்றவை மனித மனங்களை வாட்டுகின்றன. மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடையாக தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நாம் உள்ளத்தில் கொள்ளுமாறு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதலாவது வாசகம் செப்போனியா இறைவாக்கு நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் மகிழ்ச்சியை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். திருவருகை காலத்தை நாம் வழக்கமாக ஒரு சிறிய தவக்காலம், மினி லென்ட் என்று சொல்லுவார்கள் முன்பெல்லாம். ஆனால் இன்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிற்பாடு இந்த துயரம், தபம் இவற்றை குறைத்து அதிகமான எதிர்பார்ப்பு, ஏக்கம் மக்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் இந்த காலத்தில் என்ற அந்த ஒரு புதிய மனநிலையை நம்மிலே உருவாக்குகிறது திரு அவை. அந்த பின்னணியிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செப்பானியா 3ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 18 வரை இந்த பகுதியினுடைய ஒவ்வொரு வசனமும் ஒரு விதமான மகிழ்ச்சியின் வசனமாக இருப்பதை பார்க்கின்றோம். காரணம், செப்பானியா தன்னுடைய இறைவாக்கு உரைத்த காலம் அப்படிப்பட்ட காலம். அவர் ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டின் மையத்திலே அவர் இறைவாக்கு உரைத்திருக்க வேண்டும். கிமு 722-21 ஒரு பெரிய சரித்திர அடி வடக்கு நாட்டிலே ஏற்பட்டது. வடக்கு நாட்டில் இருந்த சமாரியா, வடக்கு நாட்டில் இருந்த 10 கோத்திரங்கள் அசிரியர்களால் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். இந்த பின்னணியிலே செப்பனியா வெறும் துயரத்தை மட்டும் மக்களுக்கு சொல்லாமல் மகிழ்ச்சியை சொல்லுகிறார். ஆனால் சாதாரண மகிழ்ச்சி அல்ல. அவருடைய மகிழ்ச்சியின் பாடல் இந்த வசனங்களிலே எதிரொலிப்பதை, ஒவ்வொரு வசனத்திலும் எதிரொலிப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால், அல்லது முதல் பகுதியின் பெரும்பகுதியிலே மக்களை மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்ய அழைக்கின்றார். அதற்கு ஒரே ஒரு காரணம், கடவுள் உங்கள் மத்தியிலே இருக்கின்றார். செப்பானியா இறைவாக்கினர் எழுதிய புத்தகங்கள் 3 அதிகாரங்கள் மட்டும்தான். அதனால் அந்த முதல் 2 அதிகாரங்களை படிக்கிறப்ப ஆண்டவருடைய தீர்ப்பு நாள், இதிலிருந்து தான் நம்ம லிபேராமை பாடுறோம்ல, அதில் தியஸ் ஈரே என்ற வார்த்தை இதிலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆண்டவருடைய தீர்ப்பு, ஆண்டவருடைய கோபம், கடும் சினம், அதெல்லாம் அதில் இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டதாக நம்முடைய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் படிக்கிறப்ப ஹாப்பி எண்டிங், மாறு மகிழ்ச்சி. சியோன் மகளே எழுந்து ஆர்ப்பரி, ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். வெறும் மகிழ்ச்சி இல்லை, தீசியா பெரும் மகிழ்ச்சி, பேரின்பம், ஒரு மாதிரி அதான் சொல்றாங்க, அக்களிப்பு, ஆரவாரம். அது செப்பனியா நம்மை கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு மிக அருமையாக ஆயத்த பண்ணவரை பார்க்க முடிகிறது. களி கூறுதல் அந்த வார்த்தையும் பயன்படுத்தலாம். சியோனே மகிழ்ந்து களிகூர், சியோனே மகிழ்ந்து ஆர்ப்பரி. நம்மை மகிழ்ச்சிக்கு அழைக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அது இந்த முதல் பகுதியில். 2வது பகுதி இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு நடனமாடுகிறார். இதுதான் பைபிளில் முதல் முறையாக இந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடி பாடி கடவுள் நமக்காக மகிழும் ஒரு அற்புதமான கடவுளை தான் நாம் வரவேற்க இருக்கிறோம். மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு, மகிழ்ச்சியினுடைய ஒரு அடையாளம், அது மிக அழகாக அந்த வசனத்தில் வருகிறது. உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். மனிதர்கள் ஆடி பாடுவதில் அர்த்தம் இருக்கிறது. நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது, புது நம்பிக்கை கிடைக்கிறது என்று. கடவுள் ஆடி பாடுகிறார் என்றால் இது ஒரு பெரிய ஒரு தத்துவத்தையும் பெரிய ஒரு செய்தியும் கொடுக்கிறது. நம் கடவுள் நம்முடைய மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி கொள்பவர். நாம் வாழ்வதிலே அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தையும் படைத்ததனுடைய பயனையும் கண்டு கண்டு ரசிப்பவர். எப்படி ஒவ்வொரு நாள் படைப்பையும் பார்த்து இது நன்றாக இருக்குது, நன்றாக இருக்கிறது, இறுதியாக மிக நன்றாக இருக்குது என்று கண்டாரோ, அதே போல மனிதர்கள் நன்றாக இருக்கும் பொழுது
அவரால் அது கொள்ள முடியாது. இந்தியா விடுதலை அடைவதற்கு சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய கவிஞர் மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டை நினைக்கிற பொழுதே ஆடுவோமே பாடுவோமே தான் அவர் சொல்லுகிறார். கடவுள் களிநடனம் புரிகிறார், கடவுள் வந்து ஆடுகிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதில் வெளிப்படுகிறது என்பது நமக்கு தெரிகிறது. என்னுடைய மகிழ்ச்சியில் கடவுள் மகிழ்கிறார். எதற்காக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? இந்த இஸ்ராயல் மக்கள் எதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும்? அதற்கு அருமையான வசனம், இந்த 15வது வசனம், 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் உன்னுடைய தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், அதனால் நீ சந்தோஷமா இரு. ஏன்னா அதற்குரிய வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் அதிகாரம் 2-3 வசனங்களை படித்தாலே தெரியும். அதில் எப்படி அந்த மக்கள் வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டு யாவே இறைவனை மறந்து சென்றார்கள். அதையெல்லாம் நினைச்சு பார்த்த ஆண்டவர் அந்த தண்டனை எல்லாம் நான் தள்ளிட்டையா, கவலைப்படாத என்று சொல்கிறார், அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். 2வது, உன் பகைவர்களை எல்லாம் உப்புறப்படுத்தினார். அதான் திருப்பாடல் 110:1 அருமையாக சொல்லும், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் பக்கத்திலேயே வீற்றிரும் ஆண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. 3வது, தந்தையவர்கள் சொன்னது போல இஸ்ராயேலாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த பகுதியை வந்து ஹிம் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நம்பிக்கையின் பகுதியாக, முதல்ல ஃபாதர் சொன்னது போல வாழ்க்கையே இல்லை, இந்த சில வழிபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய இருந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார். எனவே உண்மை கடவுளை விட்டுவிட்டு பொய்யான தெய்வங்களை தேடி சென்று அதனால் கட்டிக்கொண்ட பாவங்கள், அதனால் கட்டிக்கொண்ட அந்த சாபங்கள், இவையெல்லாம் மறந்து ஒரு மனமாற்றத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்து அந்த மனமாற்றத்தின் ஒரு பகுதியாக, அந்த நிறைவாக இந்த பகுதி வருகிறது. அதான் மகிழ்ச்சியின் பாடல். நம்ம பல நேரம் ஜெபம் பண்றோம், இந்த இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிற வார்த்தைகள் அதிகமாக சொல்றோம். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும் பொழுதும் 3 விதமான வாக்குறுதிகள், ப்ராமிசஸ் நமக்கு மிக மிக தெளிவாக கிடைக்கும். ஒன்று, the Lord is with us. 2வது, the Lord is still with us. 3வது, the Lord is always with us. விடுதலை பயண நூல் 3:7 நம்ம பார்க்கிறோம், எகிப்தில் என் பிள்ளைகள் கடும் வேதனையை நான் கண்டேன், அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை கண்டேன், எனக்காக நீ போ. அங்கு துன்பப்படும் போது மோசேயை அனுப்பிய அதே ஆண்டவர் இன்று மக்கள் மனம் மாறி வரும்போது, மக்கள் மகிழ்ச்சியில் இருக்கும்போது நானும் அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது என்ன? அது மீட்பினால் வருவது. அதைத்தான் ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. கடவுள் நம் நடுவில் இருக்கிறார், கடவுள் நம் தீமைகளை அகற்றிவிட்டார், கடவுள் நம்மோடு வழி நடப்பார். அந்த மீட்பினால் வரக்கூடிய பெரும் மகிழ்ச்சி. ஆகவே கடவுளும் ஆடிப்பாடுகிறார், நாமும் இந்த நாட்களிலே மகிழ்ந்திருப்போம். ஆனா இந்த மகிழ்ச்சி எதனால பறி போகிறது அப்படின்னு சொன்னாக்கா அவரே சொல்றாரு. 1:16 பயம். எதை பற்றி எத்தனையோ காரியங்களை பயந்து போயிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை பற்றி, உடல் நல குறைவை பற்றி, அடுத்து நம்முடைய உறவுகளில் இருக்கிற பயங்கள், நம்முடைய முன்னெடுப்புகளில் இருக்கிற பயங்கள், இவ்வாறு பல பயங்கள். அப்போ அஞ்ச வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கிற. 2வது, சோர்வு, ஒரு விதமான தளர்வு ஏற்படுகிறது. நிறைய நேரங்கள் பின்னடைவு சொல்றோம். அது ஏற்படும் பொழுது மகிழ்ச்சி பறி போகிறது. உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். அதான் மீண்டும் என்ன பண்றாரு, நம்ம உறுதிப்படுத்துகிறார், ஸ்ட்ரெங்தன்ஸ். அதன் விளைவு தான் கிறிஸ்மஸ் நீங்க கொண்டாடுங்கன்னு சொல்ற மாதிரி இந்த மகிழ்ச்சி ஞாயிறு கௌதேத்தை சண்டே முடியுது போகும்போது இது திருவிழா காலம் போல் இருக்கும். அதுதான் விழா. கிறிஸ்மஸ் வந்து நம்ம மட்டும்தான் டான்ஸ் ஆடி, நம்ம மட்டும்தான் பாட்டு பாடி கேக் வெட்டி கொண்டாடலை. கடவுளும் நம்மோடு கொண்டாடுகின்றார், தன்னுடைய உடனிருப்பை நம்மோடு கொண்டாடுகிறார். அதான் இது திருவிழா காலம் போல் இருக்கும், உன் துன்பத்தை அகற்றிவிட்டேன், இனி நீ இழிவடைய மாட்டாய் என்று நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஒரு மெருகூற்ற மாதிரி இந்த பகுதி அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய திருவருகையின் பொழுது நாம் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும்? நாம் மகிழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். அதனை பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்திலே அழகுபட எடுத்துச் சொல்லுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். கௌதேத்தே இன் டோமினும் செம்பர், லத்தீன் மொழியில் அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். இந்த ஏற்கனவே போன வாரமே நம்ம பார்த்தோம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியின் திருமுகம் என்று பார்த்தோம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது அந்த திருமுகம் முழுவதும் எழுயோடி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவ ஜெபத்தில் மகிழ்ச்சி, கிறிஸ்துவை அறிவிப்பதில் மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சி, இன்னொரு இடத்துல துன்பத்தில் கூட மகிழ்ச்சி என்று பவுலடிகளார் சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நம்பிக்கையில் நீங்கள் படைக்கும் பலியில் இரத்தத்தையே பலி பொருளாக வார்க்க இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுவார். ஏதோ போற போக்கில் பவுலடிகளார் வந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அதற்கு ஆழமான கருத்துக்கள், பிலிப்பியர்களின் பிரச்சனைகள், சிக்கல்களை அறிந்து சொல்லுகிறார். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற மகிழ்ச்சியில் இதெல்லாம் உங்களை பாதிக்க கூடாது, என்றும் ஆண்டவரோடு மகிழ்ந்திருங்கள் என்று எழுதுகிறார். பவுலடியாருடைய திருப்பணி தளங்கள் எல்லாமே
கிரேக்க கலாச்சாரம் சாயம் பூசப்பட்ட அந்த பகுதிகள், கொரிந்தாக இருக்கலாம், ஏத்தென்ஸாக இருக்கலாம், பிலிப்பாக இருக்கலாம். இந்த கிரேக்க சித்தாந்தம், தத்துவங்கள் அங்கே அதிகமாக செயல்பட்டதை பார்க்கின்றோம். அப்போ அவர்களுடைய ஒரு சித்தாந்தம் இந்த ஸ்டாயிக் சித்தாந்தம், இந்த ஸ்டாயிக் ஜாய் என்று சொல்வதை எப்படி பார்த்தால் என்றால், பொருள் குவிக்கும் மகிழ்ச்சி, நிறைய இருந்தாக்கா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். அடுத்தபடியாக நுகர்வு கலாச்சாரம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொருட்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல கட்டுப்பாடு இல்லாத இன்ப கோட்பாடு. இப்படிப்பட்ட ஸ்டாயிக் ஜாய் அது சொல்லல, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். ரெண்டாவது முக்கியமா நான் பார்க்குதுன்னா, அவர் சொல்லுகிற மகிழ்ச்சி ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவருடைய வருகையை முன்னிட்டு மகிழுங்கள், அது அடுத்தபடியா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, அதனால தான் இன்றைக்கு இந்த திருவருகை காலத்துல இந்த வாசகம் எடுக்கப்படுகிறது. ஆனா இங்கதான் எனக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, நாம் வருபவரை நினைத்து மகிழவில்லை, இருப்பவரை நினைத்து மகிழ்கின்றோம். இந்த பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பார் அப்படின்னு சொல்லி வாசிச்சிருக்கிறேன். அவருடைய துன்பத்துல, துயரத்துல, வேதனையில, நோயில எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். உன் பாவம் தான் உன் மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கிறது. இந்த பாவம் உன்னிடம் இல்லாமல் போய்விட்டால், உனக்கு கடவுளுடைய மன்னிப்பு கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அதை சொல்லுகிற பவுலடியார் நமக்கு எப்பொழுதும் கொஞ்சம் அறிவுரையும் சொல்ல மறப்பதில்லை. அதில் நமக்கு சில அறிவுரையும் அவர் சொல்லுகிறார். நாம் அவனுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கனிந்த உள்ளத்தோடு எல்லா மனிதரோடும் நாம் உறவாட வேண்டும். கனிந்த உள்ளம், பண்பட்ட உள்ளம், பக்குவமான உள்ளம், இரக்க சிந்தனை கொண்ட உள்ளம், எளிமையான உள்ளம், இயேசுவை போன்ற கனிந்த உள்ளம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுவார், எப்பொழுதும் இறைவேண்டல் புரியுங்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை இடம்பெறுகிறது. நன்றியோடு கூடி இறைவேண்டல். நன்றியோடு கூடி இறைவேண்டல். அதாவது பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற, பவுல் ஜெபத்தை பற்றி பயன்படுத்தும் பொழுது நிறைய கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்துவார். ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்துகின்ற வார்த்தை யூக்கரிஸ்தியா என்று சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா தேங்க்ஸ் கிவிங். அதாவது என்னுடைய மைண்ட், ஹார்ட் அண்ட் தாட், என்னுடைய மனம், இதயம், சிந்தனை எல்லாம் ஒருமித்து நான் செய்கின்றது ஜெபம். நன்றியோடு கூடி இறைவேண்டல். எந்த ஒரு மனிதர் ஜெபிக்கிறாரோ அவரில் மகிழ்ச்சி, அவரால் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி. எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சி மட்டும் ஒரு தொற்று மாதிரி, ஒரு தொற்று, ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர், உண்மையான நான் சொன்னது நான் சொன்ன இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் பொருள் குவிக்கும் அந்த மாதிரி நோக்கத்தில் அல்ல. ஆனால் ஆண்டவரில் இணைந்து வாழுகின்ற கனிந்த உள்ளம் கொண்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அடுத்தவர்களையும் அது மகிழ்ச்சிப்படுத்தும். அடுத்த அட்லீஸ்ட் அவர்களை மகிழ்ச்சியின் பாதைக்கு அவர்களை அழைக்கும். இன்றைக்கு நிறைய மக்கள் மகிழ்ச்சி இழந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மனதில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதை நிரப்பணும், எதையாவது கொண்டு நிரப்ப வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத மறந்து இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. சார்லி சாப்ளின் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார், உங்கள் வாழ்க்கையில் வீணான நாட்கள் நீங்கள் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லையோ அந்த நாட்கள் தான். இந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு அழகா சொல்லி முடிக்கிறாரு. இந்த மகிழ்ச்சி நம்மளை நிறைந்திருந்தால் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவரோடு இணைந்து இங்கு அதே மாதிரி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அப்போ இந்த மகிழ்ச்சியே நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பதையும் அவர் நமக்கு சொல்லி, இந்த மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார், அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸா இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு மீண்டும் திருமுழுக்கு யோவானுடைய போதனையை நினைவூட்டுகிறது. ஆண்டவருடைய திருவருகைக்கு தயாரிப்பாக அவர் இன்றைக்கு நமக்கு சொல்ல வருகிற செய்தி, நாம் சொல்வதை செயலில் காட்ட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய பக்தியை செயலில் காட்டுதல் வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது லூக்கா சொல்றார் 3:15 அதற்கு ஒரு அழகான தளம் அமைத்து கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் இவ்வளவு செய்ய முடிஞ்சது எப்படி அவர்களை ஆயத்தப்படுத்த முடிந்தது என்றால், அவர் சொல்வார் 15 மக்கள் அக்காலத்தில் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ மக்கள் ஒரு தீவிரமான உச்சகட்ட தேடல் இருக்கிறாங்க. ஏன் தேடல் வந்தாக்கா அது தேவையா இருக்கிறது. இந்த நற்செய்தியில பார்க்குறப்ப 2 வகையான மனிதர்கள். ஒன்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், வீரியன் பாம்பு குட்டிகளே என்று ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதற்கு வருகின்ற கூட்டம் சாதாரண மக்கள். சாதாரண மக்கள் 3 நிலையில் வருகிறார்கள். ஒன்று கூட்டத்தினர், ஒருவேளை இவர்கள் பயஸ் ஜூஸ், அதாவது யூதர்களாக இருந்திருக்கலாம், தாகத்தோடு தந்தை சொன்னது போல தாகத்தோடு ஆண்டவரின் மீட்பருக்காக காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்திருக்கலாம். அடுத்தது வரி தண்டுபவர்கள்.
இவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 2 காரணத்திற்காக ஒதுக்கப்பட்டார்கள். ஒன்று, ரோமை பேரரசிற்காக வரி வசூலித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த வரி பணத்தில் தங்களுக்கென்றும் அதிகமான வரிகளை வசூலித்து அதில் ஆதாயத்தை தேடிக்கொண்டார்கள். அடுத்து கடைசியாக படை வீரர்கள். இவர்கள் தே ஆர் நாட் ஆர்மி. ஒருவேளை அவர்கள் ஒரு அவர்களுக்கு காவல்துறையில் இருந்தவர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களும் அதில் ஆதாயத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த 3 நபர்களை பற்றித்தான் நம்முடைய நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். இதான் லூக்காவுடைய பாணி. முதல் முன்னுரையிலே தந்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. லூக்காவுடைய பாணி இதுதான். இந்த சாமானியர்கள் தான் இறை அரசை தக்க வச்சுக்குவாங்க, சொந்தமாக்கிக்குவாங்க. இதுல மனமாற்றம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களே நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. திருமுழுக்கு யோவான் இதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்றார். மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அடிக்கடி சொல்வது உண்டு. பாவம் என்பது அப்படின்னா, பாவம் அப்படின்றது அந்த பாவம் நாம் செய்கிறோம் என்ற உணர்வற்ற நிலை. அதான் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாபம் என்று சொல்கிறார்கள். இந்த மனமாற்றத்துக்கு அவங்க கேட்ட கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாதாரண கேள்வி, நாங்கள் என்ன செய்ய. இன்னைக்கு நம்ம எல்லாமே போன அமர்வில் தந்தை கூட சொன்னாங்க, புடவை எடுக்க போகிறோம், துணி எடுக்க போகிறோம், கிறிஸ்துமஸ்க்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லோருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை இன்று நம்முடைய விவிலியம் முன்னால், நம்முடைய நற்செய்தி முன்னாடி வைக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒவ்வொருத்தரும் குடில் அமைக்கணுமா, பலூன் ஊதணுமா, அல்லது பாட்டுக்கு தயார் பண்ணணுமா, ஜோடிக்கணுமா, அதுவா, அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டி இருக்குதா என்று நான் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகவும் இதை நான் பார்க்கிறேன். அதற்கு திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற பதிலும் எளிமையான பதில், அந்த மக்களுக்கு ஏற்றார் போல. உதாரணத்திற்கு, சாதாரண மக்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யணும் யோவான் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்றது, உடை இல்லாதோருக்கு பகிர்ந்து கொள்ளட்டும், இல்லைன்னா அவனுக்கு போய் கொடு. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும், இணைச்சட்டம் 15:4 வருகின்றது, உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும். யாருமே இல்லாதவன் அப்படின்னு இருக்கக்கூடாது, வறியவன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு என்று சொல்லுகின்றார். அதனால எளிய முறையில் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு திருமுழுக்கு யோவான் பதில் சொல்கிறார். 9வது வசனத்தில் 3:9 கோடாரி வைக்கப்பட்டாயிற்று. கோடாரி தூக்கிட்டு வருவாரு, நெருப்பு கொண்டு வருவாரு, சுடகை கையில கொண்டு வருவாரு கடவுள். அவருடைய ஆயுதங்கள்லாம் பயங்கரமான ஆயுதங்கள். இப்படிப்பட்ட ஆள் என்ன எதிர்பார்ப்பார்? நம்மகிட்ட கடுமையா எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனா, அவர் என்ன சொல்றாரு? நீங்க சொன்ன மாதிரி சாதாரண காரியங்கள், வெரி ஆர்டினரி திங்ஸ். அதுவும் புதுசாக எதுவும் சொல்ல, மிதமிஞ்சி நீங்கள் போயிட்டு கூடுதலாக இது செய்யுங்க, கூடுதலாக ஒரு சிலுவை பாதை செய்யுங்க, அப்படி எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் சொல்லலை. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அங்கே ஏதாவது தப்பு தவறு, அங்கே தடுமாற்றம் இருக்கான்னு யோசித்து பாருங்க. உங்கள் அன்றாட வாழ்வின் நடைமுறைகள் தான் உங்களுக்கு குறிக்கப்பட்டது என்ன சொல்ல அந்த பயன்படுத்துகிற உங்களுக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்குது? குடும்பத்தில் இருக்கவங்க நீங்கள் இது செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது, அதை செய்யுங்க. அது நல்லா செய்கிறீங்களா பாருங்க. அதில் ஏதாவது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு பாருங்க. அதில் யாராவது வாழ வைக்க முடியுமா, இன்னொருத்தரை தாங்கி பிடிக்க முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்வு நிலைக்கு ஏற்ற காரியங்கள் தான் அவர் முன் வைக்கின்றார். மிதமிஞ்சின காரியங்களை கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. இதே கருத்தை தான் யாக்கோபு தன் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அழகுட சொல்லுவார். ஏழைகள் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து நிலைமையை சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதனால் என்ன பயன்? நாம் செயலில் காட்ட வேண்டாமா அப்படிங்கிறார். மனமாற்றத்திற்கான அந்த ஒரு பயனை நாம் செயலில் காட்ட வேண்டும். பெரியவர்களாயினும் சரி, சிறியவர்களாயினும் சரி, நம்முடைய வாழ்விலும் தீமைகள் இருக்கின்றன. அவர்கள் படை வீரர்களாக இருந்தாலும் சரி, வரிதண்டுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்விலும் தீமைகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த தீமைகளை விலக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் விலகி ஆண்டவர் வழியில் அவர்கள் நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கிற பொழுதுதான் கடவுளுடைய வருகைக்கு அவர்கள் தங்களை தயாரிக்க முடியும். அதுதான் பாலைவனத்தில் திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு கொடுத்த எளிய வழி. என்னுடைய லூக்கா நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி. அந்த இரக்க செயல்களை செய்ய சொல்லி திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு பணிக்கின்றார். எனக்கு அன்னை தெரசா ஒரு முறை சொன்ன வசனம் ஞாபகத்து இருக்குது, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். அழகு அழகு. இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இந்த வரிதண்டுவர் வரப்ப சாதாரணமான வார்த்தை, குறிப்பிட்ட தொகைக்கு மேல வாங்காதையா, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல அவர்களை வசைப்பாடவில்லை. திருமுழுக்கு யோவானுடைய போதனையை பார்க்கிற பொழுது, கடந்த வாரத்தில் நீங்கள் சொன்னீங்க இந்த வெளிப்பாட்டு இலக்கிய வகை, அவரும் அந்த பாணியில தான் அவர் பேசுவது போல் தெரிகிறது. கடவுள் வரப்போகிறார், உலகம் முடியப் போகிறது, தீர்ப்பு வரப்போகிறது, கடவுள் வருகை அண்மையில் வந்து விட்டது, திருந்தரியா இல்லையா, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு அவர் மிரட்டுற மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதை அதற்கு பின்புலமாக விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இந்த கும்ரான் குழுவை சார்ந்த எஸ்ஸீன்
அப்படிப்பட்ட ஒரு துறவர, ஏறக்குறைய ஒரு துறவிகள் என்று சொல்லலாம். அவர்கள் ஒதுங்கி இருந்தவர்கள். இந்த பொது வெகு ஜன மக்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் ஒரு விதமான திசை மாறி போயிருக்கிறது. அதில் ஆழம் கிடையாது, உண்மை கிடையாது. எனவே நாங்கள் தீவிரமாக நாங்கள் மதத்தை, கட்டளைகளை வாழ விரும்புகிறோம் என்று ஒதுங்கி வாழ்த்தவர்கள். அவர்கள் இந்த சீனாய் மலை ஒட்டியிருந்த பாலைவன பகுதிகளிலே, அந்த சாக்கடல் அருகிலே வாழ்ந்தவர்கள். திருமுழுக்கு யோவானும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தவ நெறிக்கு தன்னை உட்படுத்தியவராக இருக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட இந்த வெளிப்பாட்டு வார்த்தைகளை, இலக்கிய நடையை அவர் பயன்படுத்தலாம். ஆனால் அவர் கடைசியாக வரும்பொழுது, நான் இப்பொழுது கொடுப்பது தண்ணீர் திருமுழுக்கு, அது தெளிவுபடுத்துகிற இந்த வாசகத்தின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது, இது ஒரு தயாரிப்பு தான். ஆனால் ஆவியினால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும். அந்த திருமுழுக்கு வருகின்ற, எனக்கு பின்னால் வருகின்றவர் பெரியவர். அப்போ இயேசுடைய வருகையை நம் முன்னால் வைத்து அவர்களுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த மனமாறி தயாரிப்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆண்டவரின் நாள் வருகிறது, ஆண்டவர் வரப்போகிறார், தீர்ப்பு வரப்போகிறது. அப்படி சொன்னதை நாம உருவகமா ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா வரப்போகிறது, கிறிஸ்து பிறப்பு அண்மையில் இருக்கிறது, ஆண்டவர் நம் நடுவில் குழந்தையாக வந்து பிறக்கப் போகிறார். ஆகவே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டும். அன்றைக்கு பேதுரு மறைவுரையாற்றிய பொழுது மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நீங்கள் மனம் மாறி நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் அப்படின்னு பேதுரு அவருக்கு சொன்னார். தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். இந்த வருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறிலே நாம் இந்த ஆலயத்தை விட்டு செல்லுகிற பொழுது இந்த 3 வாசகங்களையும் சேர்ந்து தியானித்து அதன் பயனாக நாம் ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா நெருங்கி வருகிறதே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் திரும்பி வருவது தான். ஏற்கனவே தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாங்க. மன்னிக்க வேண்டும், இரக்க செயல்கள் செய்ய வேண்டும், அன்பாக வாழ வேண்டும், பிறருக்கு நம்மிடம் இருப்பதை தாராளமாக கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் அப்போ கொடுக்கக்கூடிய மனம் இருந்துச்சு. இன்னைக்கு கொடுப்பதற்கு நிறைய இருக்குது, மனம் வர மாட்டேங்குது கொடுக்கறதுக்கு. எனவே தாராளமாக பிறருக்கு கொடுக்கும்போது, நம்முடைய கடமைகளை செய்யும்போது, குடும்ப ஜெபம், ஆலயத்திற்கு செல்லுதல், ஆலய பணிகளிலே நாம் பங்கெடுத்தல், இதெல்லாம் கடவுளுக்கு உகந்த ஒரு செயல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு படி இறங்கிக்குள் சொல்லலாம். அதாவது அவரவருடைய வாழ்க்கை நிலைக்கு என்னென்ன நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதோ அதை நாம் சரியாக மனசாட்சியோடு நேர்மையாக அதாவது செய்யுங்க சார். அதில் நீங்கள் கூடுதலாக சம்பாதிக்கணும்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு உரியதை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை பக்கமாக நம்மளை திருப்புறாங்க. ஏதோ வானத்தை பார்த்து வாழணும்னு சொல்லலை, அல்லது எங்கேயோ வராரு அவரை பார்த்து வாழணும்னு சொல்லலை. இன்றைக்கு கடவுள் உங்களிடம் என்ன எதிர்பார்த்து இருக்கிறாரோ, அது குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு பெற்றோர் என்ற முறையில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. கணவன் என்ற முறையில் நீங்கள் என்ன செய்யணுமோ, ஒரு மனைவி என்ற முறையில் நான் செய்கிறேன்னா எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் கேட்கணும். பிள்ளைகள் அதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொருவரும் துறவிகள் நாங்கள் செய்கிறோமா என்று நாம் நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற ஒரு அருமையான காலமாக, அழைப்பாகவும் இதை பார்க்கின்றோம். இது என்ன செய்ய வேண்டும்ன்ற கேள்வி அதற்கான பதிலை கொடுக்கும். நம்ம குடும்பத்திலையும் சரி, இல்லை குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொரு நாளும் அந்த கேள்வி கேட்டாலே போதும். ஆண்டவர் காலையில் எந்திரிச்சு உடனே இன்னைக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கேள்வியிலேயே நம்ம பதிலும் ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். அதாவது நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு தான் அந்த பதிலும் கொடுப்பார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. எனக்கு செய்யணுன்ற ஆசை இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்யணும்னு கேட்பேன். எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். இப்போ கேள்வியில் நமக்கு பதில், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கடவுளை கேட்கணும், நான் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஏதோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல் வருகைக்கு அவ்வளவு தயாரிப்பு இருந்தது. பல இறைவாக்கு தத்தங்கள் இருந்தன, இறைவாக்குனர்களுடைய முன் உரைப்பு இருந்தன. செப்பானியா போல பல இறைவாக்கு தத்தங்கள், பல தயாரிப்புகள். அதே போல ஆண்டவருடைய 2ஆம் வருகை அல்லது இன்று வருகின்ற, நாம் ஏற்கனவே சொன்ன போல வந்து கொண்டே இருக்கின்ற ஆண்டவர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் சமயம் நம்மை மீண்டும் வந்து சந்திக்க போகிறார். ஆனால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸுக்கும் முதல் வருகைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் முதல் வருகை நாம் திரும்ப கொண்டாடுகிறோம், நினைவாக கொண்டாடுகிறோம். அப்போ இந்த மாதிரி வருகைக்கெல்லாம் நாம் ஏதாவது ஒரு ஆயத்தப்படுத்தணும், ஏதாவது ஆயத்தமாக வேண்டும். அந்த should be a preparation, அது மட்டும் நமக்கு தெளிவாக நான் உணர்றேன். இப்போ திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு. வாசகங்கள் மகிழ்ச்சியை உள்ளத்திலிருந்து பீரிட்டு கிளம்பி வருகின்ற ஆரவார கொண்டாட்ட ஆடல் பாடலோடு கூடிய களிநடன மகிழ்ச்சியை அது எடுத்து சொன்னது. அத்தகைய மகிழ்ச்சி நமக்கு தேவை. ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலால், நம்முடைய செயல்பாடுகளினால், நாம் செயல்பாட்டில் காட்டுகின்ற அந்த விசுவாசத்தினால் அவர் நம்மோடு சேர்ந்து ஆட வருகிறார், பாட வருகிறார்,
கொண்டாட வருகிறார் என்கிற செப்போனியாவின் முதல் வாசகம் நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்தியது. அதை போல இன்றைக்கு பவுலடியாரும் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தினார். நமக்கு சில அறிவுரைகளையும் அவர் தந்தார். இயேசுனுடைய வருகைக்கு நாம் கனிந்த உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும், நாம் இறைவேண்டல் புரிதல் வேண்டும், அன்பாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். இயேசுனுடைய வருகைக்கு தயாரித்த திருமுழுக்கு யோவான், அவர் கடவுள் அண்மையில் இருக்கிறார், கடவுள் வரப்போகிறார், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இடர்பட போகிறார் என்று எடுத்துரைத்த பொழுது அவருடைய அண்மையை உணர்ந்த மக்கள் மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தரத்தினரும் கேட்டார்கள். இந்த கேள்வியை இன்றைக்கு ஆசிரியர்கள் கேட்கணும், இன்றைக்கு காவல்துறையினர் கேட்க வேண்டும், மாணவர்கள் கேட்க வேண்டும், வணிகர்கள் கேட்க வேண்டும், குடும்ப தலைவிகள் கேட்க வேண்டும், குருக்கள் கேட்க வேண்டும், துறவிகள் கேட்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த கேள்வியை இன்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கேட்பீர்களே என்றால் நீங்கள் இந்த புற மகிழ்ச்சியை விடுத்து உண்மையாக ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் நீங்கள் நிறைவு கொள்வீர்கள். அந்த கேள்வி உங்களுக்கு பதிலை கொண்டு வந்து தரும், உங்களிடத்திலே செயலோடு கூடிய மனமாற்றத்தை தரும் என்று நாங்கள் நிச்சயம் நம்புகின்றோம். மீண்டும் வாழ்வு தரும் இறைவார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.